நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவகங்கை மாவட்டம் கண்ணங்குடி பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கேட்க வந்தவில்லை, உன் பிள்ளைய நாங்கள் வந்திருக்கிற பிரச்சனையை தீர்க்க. நினைக்க பிறந்த பிள்ளைகள் இல்லை, உங்க பிள்ளைகள் நிரூபிக்க பிறந்தவர்கள். நம்பிக்கையோடு இருங்க, நாம வெல்லுவோம். நம்பிக்கையோடு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம்னா இந்த மகனை நீ போடாத, ஓட்டு போடாத. சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாய்னா போடாத, மதம் பார்த்து தான் போடுவேன்னா போடாத. ஆனால் நாங்கள் தமிழர்கள், என் இனம் வாழணும் வெல்லணும் நினைச்சா போதும். நாங்கள் தமிழர்கள்டா, தன்மானமிக்க வீரமிக்க இனத்தின் மக்களடா, ஏறும் போரும் எமக்கு தொழிலடான்னு அப்படி வாழு. நம்ம வந்து இவங்க இந்த மாதிரி நத்தி ஒத்தி நம்மளோட பிழைக்க வந்த கூட்டம் இல்லை. நம்ம பரம்பரைய பண்பாட்டோடு மாண்போடு வாழ்ந்த கூட்டம். மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெள்ளத்துக்கு கையேந்திர நிலைமையை என் தலைவில் மன சொல்றேன், உனக்கு தரமாட்டேன். நீ நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையே, பசி ஏழ்மை வறுமை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லில்லாத வாழ்க்கையை உன் மகன் உனக்கு கொடுப்பேன். மூளைதான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு. தைரியமா நம்பி உன் மகனுக்கு வாக்க போட்டு வெள்ள வை. காசு கொடுக்குறான்னா வாங்கிக்க, ஏதோ 8,000 வாங்கிக்க, 10,000 வாங்கிக்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்க ஆத்தா குலதெய்வம் இங்க இருக்க பக்கத்துல முடிக்கிற இல்லை சொல்லிட்டு வருவேன், என்னை ஜெயிக்க வைங்க. அப்பத்தா முருகன்ட்ட சொல்லிட்டு வருவேன், உன் பேரன் ஜெயிக்காம நீ என்னடா நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இருக்காது. நான் ஜெயிச்சாதான் ஏதாவது நல்லது நடக்கும். அப்ப நீ என்ன செய், காசு வாங்கிட்டோம், சத்தியம் வேற கேட்பாங்க, எதையும் பண்ணிட்டோம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை. 1000 கொடுத்தானா ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு முந்தானையில முடிஞ்சு போடு, மஞ்சத்தூணில் முடிஞ்சு போட்டு மீதி காசு செலவழிச்சு போடு. இந்த ஓட்டு போட போகும்போது சாமி படம் வச்சிருப்பேன். இந்த சனியை முடிச்ச காசை கொடுத்தேன், உனக்கு போடன்னு வேற சொல்லிவிட்டேன் அவனுக்கு. ஆனால் ஓட்டு அவனுக்கு போட மனசு இல்லை, அவன் செய்கிற பாவத்துக்கு துணை போக முடியாது அப்படின்னு இந்த 10 ரூபா முடிஞ்சு வச்சிருப்பில்ல, அதை கோயில் உண்டியில் அது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நேராக வந்து விவசாயிக்கு ஓட்டை போட்டு நிம்மதியாக போ. எல்லாத்துக்கும் பரிகாரம். மறுபடியும் நீ இந்த சூரியன், இந்த கை, இந்த ரெட்டலைக்கு போட்டினா அந்த பாவத்துக்கு எந்த சாமிக்கிட்டையும் பரிகாரம் இல்லை. இது சத்தியம். பரிகாரமே கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. ஏன் பாவம் இருக்குல்ல, 15 வருஷமா கத்தி தொண்டை தண்ணி இருக்கும் இல்லையா, ஏன் பாவம் ஒன்னே சும்மா விடாது. ஆமா, சட்டை கலட்டினா எரியுது, மூஞ்ச கலட்டினா எரியுது. பார்க்குறவங்களாம் என்ன, என் மனைவி என்னை கேள்வி பண்ணுது, ஒரு குரங்கு குட்டி வாங்கி வளர்க்கலாம்னு பார்த்தேன், அதுக்கு இப்போ அவசியம் இல்லாமல் போயிடுச்சு, நீங்களே குரங்காயிட்டே அப்படின்னு. உனக்கு நக்கலா தெரியுதா? என் மனைவி என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் கத்துறேன், கத்தி சாகிறேன். யாருக்காக? என்னை பெற்றவங்களுக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு. என்ன செய்யறது, நான் அவன் கூட பிறந்துட்டேன், விட்டுட்டு போக முடியாது. எனக்கு முன்னாடி இருந்தவன் விட்டுட்டு போகல, நான் வெறும் வேர்வை தான் சிந்துறேன். என் கண்ணுக்கு முன்னாடி என் சொந்தங்கள் ரத்தம் சிந்திருக்கான். நான் உணர்வை தான் கொடுத்து நாங்கள் தமிழர்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் என் முன்னாடி உயிரையே கொடுத்தான். உயிரை கொடுத்தவனை இப்படி நின்று பார்த்தவன், அவனோட பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை. அதனால எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லாது, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.